எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம மாஸ்டர் குக்கிங் சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா கிரில் சிக்கன் செய்ய போகிறேன். அதுவும் 18 முழு கோழியை வச்சு வித்தியாசமான முறையில் செய்ய போகிறேன். அதுவும் 2 சைக்கிள் வீலை வச்சு செய்ய போகிறேன். என்னென்ன பொருள் சேர்க்குறேன், எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் கோழி நல்லா கீரல் போட்டுக்கிறேன். கொஞ்சம் மெலிசாக இந்தமாரி பக்கத்தில் கீரல் போட்டிங்கன்னா நல்லா வேக்காடு கொடுக்கும். நல்லா இந்த மாதிரி பக்கத்தில் நல்லா கீரல் போட்டுங்க. அப்போ தான் கறி நல்லா வேகும். நான் 18 கோழியுமே கீரல் போட்டு வச்சுட்டேன். அடுத்து நான் மசாலா கலக்க போகிறேன். என்னென்ன தூள் போகிறேன்னு பாருங்கள். 18 கோழிக்கு 1/2 கிலோ இஞ்சி பேஸ்ட்டு சேர்க்குறேன். 1/2 கிலோ பூண்டு சாந்து சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் 100 கிராம் சேர்க்குறேன். கரம் மசாலா 50 கிராம் சேர்க்குறேன். சிக்கன் மசாலா 100 கிராமு. மஞ்சள் தூள் தேவையான அளவு. சால்ட்டு தேவையான அளவு. லெமன் 2 பழம் சேர்க்குறேன். அப்போ அனைத்து மசாலுமே சேர்த்துருக்கேன். எல்லா மசாலும் இப்போ நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி இப்போ கோயிலில் பூச போகிறேன். இந்த கீரல் போட்ட இடத்துல நல்லா மசாலா உள்ளே நல்லா வரும். அந்த மாதிரி நல்லா உள்ளே கறியில் நல்லா சொதறணும். அந்தமாரி மசாலா கிடைக்கிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது அந்த உப்பு உரப்பு மசாலா காரம் எல்லாமே நல்லா ஒரு டேஸ்ட்டு நல்லா சுவை கிடைக்கும். இப்போ நான் கோழி 18 கோழியுமே மசாலா தடவி வச்சுட்டேன். 1 மணி நேரம் மசாலா ஊறிச்சுன்னா நல்லாயிருக்கும். அடுத்து நான் வீலில் கம்பி கட்ட போகிறேன். அந்த கம்பியை நான் எப்படி கட்டணும்னு பாருங்கள். இந்த குச்சி எதுக்கு நடுறேன்னா கிரியில் தூக்கி வச்சு மசாலா தடவி வச்ச கோழி கட்டுறதுக்கு தான் அந்த குச்சி நட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா
கறிவிட்டை போட்டு நம்ம வந்து நெருப்பு உண்டாக்கணும். அதுக்கு வந்து நான் கொஞ்சம் பள்ளம் நோண்டிக்கிறேன். அதாவது வந்து நான் வந்து அதிகமாக குழி பறிக்கல, ஒரு 4 விரடை தான், 4 விரடை நான் குழி பறிச்சிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக வந்து தாய் குலமோ சகோதரிகளோ இது செய்ய முடியாது. நண்பர்கள் இதை பார்த்து ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம காட்டு பக்கம் போய் பசுமையான இடத்துல அந்தமாரி செஞ்சு சாப்பிட்லாம். லீவ் டைமில் செய்யலாம், செஞ்சு சாப்பிட்லாம். இது கடைசி வரைக்கும் பாருங்கள், எப்படி என்னென்ன செய்கிறேன், எப்படி செய்யணும் பாருங்கள். வந்து நான் வந்து நெருப்பு உண்டாக்கிட்டேன். நெருப்பு உண்டாகிறதுக்கு நான் இப்போ வந்து கறிவிட்டை போட்டு பற்ற வச்சுருக்கேன். இது வந்து நான் என்ன செய்ய போகிறேன்னா, வெயிலில் வந்து நான் கம்பி கட்ட போகிறேன். எப்படி கட்டணும்னு பாருங்கள். வந்து கிரியில் வந்து கம்பி கட்டி ரெடி பண்ணிட்டேன். அங்கே நெருப்பு உண்டாக்கிட்டேன். இப்போ வந்து கோழி வந்து கோத்துக்கிறேன். இதில் வந்து கால் எதுக்கு கட்டுறோம்னா, ஏன்னாச்சு நம்ம கோழி ரோல் ஆகும்போது கோழி வந்து சுற்றி வராது, ஒரே இடத்துல தான் இருக்கும். அதனால் வேக்காடு சரியாக கிடைக்காது. அதனால் வந்து காலையும் நம்ம சேர்த்து கட்டிக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து இப்போ வெயிலில் வந்து 18 கோழியும் கட்டிட்டேன். இப்போ அடுத்து வந்து நான் நெருப்பில் தூக்கி வைக்க போகிறேன். இப்போ வந்து கறி நல்லா வந்து தந்தூரி நல்லா வெந்து போயிருக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, வெளியே எடுத்து வச்சு திருப்பி இந்த கறி வந்து புரட்டி, அதை புரட்டி இந்த பக்கம் வச்சு கட்டி நம்ம மறுபடியும் வேக்காடு கொடுக்கணும்.
இப்போ கறி நல்லா வெந்துடுச்சு, பின் சைடு நல்லா அருமையாக வந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த கட்டெல்லாம் அவுத்துட்டு முன்பக்கம் வந்து புரட்டி வச்சு கட்டணும். அப்புறம் நல்ல ஒரு அருமையாக நல்லா வந்திருக்கு பாருங்க. நல்லா சுவை. இப்போ வந்து எல்லா கோழியுமே வந்து திருப்பி வச்சு கட்டிட்டேன். மறுபடியும் நான் வந்து நெருப்பில் உள்ள தூக்கி வைக்க போகிறேன். ஆயில் நல்லா போட்டுட்டோம்னா நல்லா வேகும், சீக்கிரமாக வேகும். சாப்பிடும்போது கறி வந்து சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து தந்தூரி வீல் தந்தூரி வந்து நல்லா வெந்துருச்சு. நமக்கு தேவையான பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இப்போ வந்து வீல் தந்தூரி வந்து இறக்கி வச்சுக்க போகிறேன். சைக்கிள் வீல் தந்தூரி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எடுன்னு சொல்கிறேன். தந்தூரி சூப்பராக இருக்கு. இது எல்லா தந்தூரி நான் ஒன்றினாவே சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது. அவ்வளோ ஒரு சுவை, நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நல்ல ஒரு மனம் இருக்குது. நல்லா அருமையாக வந்திருக்கு. நிறத்தை பார்க்கும்போது நல்லா தெரியும். கரெக்டான ஒரு வேக்கட்டில் நல்ல ஒரு சுவையாக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து நம்ம மாஸ்டர் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும். நன்றி, வணக்கம்.